கனிமங்கள், உலோகங்கள், அலோகங்கள், உலோகப் போலிகள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். உலோகங்களை பற்றி பார்ப்போம். உலோகங்கள் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, இரும்பு, குரோமியம், அலுமினியம் இதெல்லாமே உலோகங்கள். உலோகங்களை எடுத்துட்டிங்கன்னா அது கடினமானது, பிரகாசமானது. இப்போ தங்க அணிகள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பிரகாசமாக இருக்கும், கடினமானதாகவும் இருக்கும். அது என்ன செய்கிறாங்க, கம்பியாக நீட்டி தகடாவோ அடித்தோ அதை உருக்கி அணிகளனா செய்கிறாங்க. அடுத்து ஒரு வெள்ளி கொலுசையும் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கம்பியாக நீட்டி அதை தகடாகவோ அடித்தோ அதை என்ன செய்கிறாங்க, பிரகாசமாக செய்கிறாங்க. இது உருகக்கூடிய பண்புடையது, இது தகடாக அடிக்கக்கூடியது, வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது. இந்த பண்புகளுடைய எல்லா தனிமங்களுக்கு தான் பேர் உலோகங்கள்னு அழைக்கப்படுது. அடுத்து தனிமவரிசை அட்டவணையில் இது பெரிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக கார உலோகங்கள் சோடியம், பொட்டாசியம், கார மண் உலோகங்கள் கால்சியம், மெக்னீசியம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலோகங்கள். அலோகங்களை எடுத்துட்டிங்கன்னா அது பளபளப்பு அற்றது. இதில் கார்பனை பார்த்திங்கன்னா அது பளபளப்பு அற்றதாக இருக்குது, இது மென்மையாக இருக்குது, அது கம்பியாக நீட்ட முடியாது. ஏன்னா அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடித்தோன்னே அது என்ன செஞ்சிடும், நொறுங்கி போயிடும். அப்போ அதை நொறுங்கி போகிற அந்த அலோகத்தை எடுத்து அதை கம்பியாகவும் நீட்டவும் முடியாது, தகடாகவும் அடிக்கவும் முடியாது. அடுத்த மின்சாரத்தையும் அது என்ன செய்யாது, கடத்தாது. இப்படிப்பட்ட அந்த தனிமங்கள் எல்லாமே உலோக பண்பு இல்லாத தனிமங்கள். அந்த உலோக பண்பு இல்லாத தனிமங்களுக்கு தான் பேர் அலோகங்கள்னு பேர். எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், நைட்ரஜன் வாயுக்கள் எல்லாமே அலோகங்கள்னு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இப்போ அதே தனிமவரிசை அட்டவணையில் பார்த்திங்கன்னா அது வலது பக்கமாக ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலோகப் போலிகள். உலோகப் போலிகள்னால் என்ன அப்படின்னா உலோக பண்பும் அலோக பண்பும் உடைய தனிமங்களுக்கு தான் பேர் உலோகப் போலிகள்னு அழைக்கப்படுது. இந்த உலோகப் போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போரான், ஆர்சனிக். போரான், ஆர்சனிக் இந்த இதில் ஏதாவது ஒரு உலோகப் போலி எடுத்து அதை அடித்தோம்னா அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா தகடாவோ அல்லது ஏதாவது ஒரு அடித்தோம்னா அது என்ன செஞ்சிடும்னு ஒருங்கி போயிடும். அப்போ இது அலோக பண்பு உடையது. அடுத்து அது என்ன செய்யலாம் அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பண்பு உடையது, இது உலோக பண்பு உடையது. அப்போ உலோக பண்பு இதில் காணப்படுது, ஆர்சனிக்கில் அலோக பண்பும் காணப்படுது. இப்போ உலோக பண்பு அலோக பண்பு உடைய அந்த தனிமத்துக்கு தான் பேர் உலோக போலின்னு அழைக்கப்படுது. அடுத்து இது தனிமவரிசை அட்டவணையில் ஒரு கிராஸாக வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலோக கலவைகள். உலோக கலவையை எடுத்துட்டோன்னா கிமு 3500க்கு முன்னாலேயே வெண்கலம் அப்படிங்கிற உலோக கலவையை முற்காலத்தில் உள்ள மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அது ஏன் அப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது துரு பிடிக்காது, அரித்து போகாது, தூய உலோகத்தை விட அது கடினமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு உலோகத்தோட இன்னொரு உலோகத்தை சேர்த்து அதை கலந்து அதை உருக்கி நன்கு கலக்கப்பட்டு அது உலோக கலவையாக உருவாக்கப்படுது. சில அலோகங்களும் சேர்த்து உலோக கலவை என்ன செய்யப்படுதுன்னா செய்யப்படுது. உலோக கலவை உலோகங்களை விட அதிக பயனுள்ளதாக இருக்குது. அந்த பயன்களை பற்றி பார்ப்போம். என்னென்ன உலோகங்கள் உலோக கலவையில் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பித்தளை. பித்தளை எடுத்துட்டோன்னா அது செம்பு, துத்தநாகம் அப்படிங்கிற 2 உலோகங்கள் சேர்ந்த உலோக கலவை. இது அலங்கார பொருள் செய்கிறதுக்கு பயன்படுது, தண்ணி குழாய்கள் செய்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. வெண்கலம். வெண்கலத்தை எடுத்துட்டோன்னா அது செம்பு, மெக்னீசியம் அப்படிங்கிற 2 உலோகங்கள் சேர்ந்த உலோக கலவை தான் வெண்கலம்னு அழைக்கப்படுது. வெண்கல பாத்திரம் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறத பார்த்துருக்குறோம். சிலைகள் செய்கிறதுக்கும் பதக்கங்கள் செய்கிறதுக்கும் இந்த வெண்கலம் அப்படிங்கிற உலோக கலவை பயன்படுத்தப்படுது. துரு ஏறாத எஃகு. இது ஒரு உலோக கலவை. இதில் என்னென்ன உலோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, கார்பன், குரோமியம், நிக்கல் அப்படிங்கிற இந்த 4 உலோகங்கள் சேர்ந்து செய்யப்படுற உலோக கலவை தான் துரு ஏறாத எஃகு. நம்ம எவர் சில்வர் பாத்திரம் பார்த்துருப்போம். அது சமையல் பாத்திரங்களாகவும் பயன்படுத்தப்படுது. மருத்துவ உபகரணங்கள் செய்கிறதுக்கும் இந்த துரு ஏறாத எஃகு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து எஃகு இரும்பு. எஃகு இரும்பு எடுத்துட்டோன்னா அதில் இரும்பும் கார்பனும் சேர்ந்த அந்த கலவை தான்
எஃகு இரும்புன்னு அழைக்கப்படுது. இது கப்பல் கட்டுமானம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. வாகனங்களில் உதிரி பாகங்கள் செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது அலுமினியம் உலோகக்கலவை. அலுமினியம் உலோகக்கலவை எடுத்துட்டோன்னா அது டியூராலுமின் அப்படின்னு அழைக்கப்படுது. அலுமினிய உலோகக்கலவை இது அலுமினியம், மெக்னீசியம், செம்பு, மேங்கனீஸ் இந்த 4 உலோகங்கள் சேர்ந்த கலவை தான் டியூராலுமின் அப்படின்னு அழைக்கப்படுது. இது விமான உடம்பு பாகங்கள் செய்கிறதுக்கு இந்த உலோகக்கலவையை பயன்படுத்தலாம். இது அலுமினிய உலோகக்கலவை. அடுத்து தங்க உலோகக்கலவை. தங்க உலோகக்கலவையை என்ன செய்கிறோம் அப்படின்னா அணிகலனா செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தூய்மையான தங்கம் நொறுங்கக்கூடிய பண்புடையது. அதனால் அது கூட வெள்ளியோ அல்லது செம்போ சேர்த்தோ அது என்ன செய்யப்படுது அப்படின்னா உலோகக்கலவையாக பயன்படுத்தப்படுது. அப்போ உலோகக்கலவையாக இதை பயன்படுத்துறதுனால அது உறுதியானதாக இருக்குது. அதனால் தங்க உலோகக்கலவையாக அணிகலன்கள் செய்யப்படுது.